தொழில்முறை நெசவாளர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டித்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவேன் என்று மதுரை வடக்கு மாவட்ட தாவேக்க தொழிலாளர் நலன் அணி அமைப்பாளர் என்ஜினியர் கோபிசன் தெரிவித்துள்ளார். மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் பேசிய கோபிசன், மொழிவாரி சிறுபான்மையினரான சௌராஷ்டிரா மக்களை சிறுபான்மை மொழி பேசும் மக்கள் என மத்திய அரசில் அங்கீகாரம் பெற்று மத்திய மாநில அரசு பணிகளில் 3500 பேரை பணியமர்த்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மறைந்த பின்னணி பாடகர் TM சவுந்தரராஜனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம்முடைய சௌராஷ்டிரா சமூகம் மொழி வாரி சிறுபான்மையினரா நம்ம அங்கீகரிக்கப்படணும். அதுக்கு மத்திய மாநில அரசுகள் உறுதுணையா இருக்கணும். அதை நம்ம இன்னும் சரிப்படுத்தி அதை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு வர்றதுக்கு அந்த நெசவாளர்கள் கட்டமைப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா நாங்க முன்னெடுக்கிறோம். அதே மாதிரி நெசவாளர்களுக்கு சுயமா சொந்தமா ஒரு வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் நாங்க முன்மொழிகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு அதிகப்படியான சப்போர்ட் மத்திய மாநில அரசுகள் மூலமா கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டையும் சேர்த்து வலியுறுத்தி, கண்டிப்பா இந்த மாநாடு முடிஞ்ச உடனே தளபதி விஜய் தந்து ஒரு வாழ்த்து செய்தி வாங்கி கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த தருணத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.